தாக்குதல் நடந்திருக்கு. அது ஒரு மதத்திற்கு எதிரானதான் கட்டமைக்கப்படுது. அப்படி எடுத்துக்கிற கூடாது, அப்படி கட்டமைக்க கூடாது. அது தவறு. நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்புல இருந்த பழகினம். ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்வி தானே. ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா, திருடனை விரட்டி பிடிக்கவா, வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழிய போடுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. அது தடுத்திருக்க முடியும்ல. அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்ப திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை? எந்த மதத்தில் இல்லை? எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேல போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒண்ணுனே பாருங்களேன், எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தா ஒரு மதத்தை பறிய போட்டு அப்படி தப்பிச்சு போறதை அது ஏற்க முடியாது. அது சரியானது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் சூழல் இருக்கு. இந்தியா போர் மூலமாக தீர்ப்பான்னு நினைக்கிறீங்களா? சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது? போர் தொடுப்பில்ல. ஏன்னா அவன் பெரிய நாடு, இராணுவத்துல வலிமையா இருக்கான். இவன் உங்க மகன், நீங்க பெத்துப்பட்ட பிள்ளை. பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை. ஆதாரம் இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்க மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் என்னவாக இருக்கு? அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்து கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். நம்ம நாடு நமக்கு தெரியுது, வேற எங்கிருந்து வந்தான்னா இனிமேதான் நம்ம விசாரிச்சு அதை கண்டு உணரணும். அதை அவங்கள விசாரிச்சாதான் தெரியும். அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இது எங்கிருந்து வந்தது, யாரு, என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியாம நம்ம இரு நாடு இதுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுபுலத்தனமா பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால மிக கவனமா நம்ம பதிவு செய்யணும்.